ஹாய் ஹலோ, இது உங்கள் காஃபி டைம். இன்றைக்கி நம்ம காஃபி டைமில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம காஃபி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் விளம்பரம் பண்ணுறாங்க. இப்போ நான் நிறைய ஆட்ஸ்லலாம் பார்க்குறேன். செல்லில் நிறைய பேர் போடுறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பாஸ் குட்னஸோட எல்லாத்துக்கும் தெரியும். ஆல்பாஸ் குட்னஸோட ஃப்ளெக்ஸி சீட்ஸோட ஜெல்லு. இது போட்டால் ஒரு ஹேர் ரொம்ப ஷைனாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது. நான் பர்பிள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இது போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். நம்ம எது உண்மையாக அது நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன். இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் வாங்கின பொருள் யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குது, நல்லா இருந்தால் நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லுவேன், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படி தானே தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது மேக்ஸிமம் இதில் என்ன பொருள் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. இது ஃபஸ்ட்டு ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹேர் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தலை குளித்த ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 இல்லை 25 மினிட்ஸ் விட்டுறணும். விட்டதுக்கப்புறமா வெறும் தண்ணியில் ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஹேரை அலச சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி தலை குளித்த முடி தான் என்ன முடி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதனால தான் இந்த கெட்டப் ஆக்சுவலாக குளித்த முடி தான். அதனால் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாப்பா சிசர் எடுத்துடுவாங்க, அப்படியே போங்க, இருக்குன்னு பார்ப்போம். இப்போ தான் நான் பிரிக்கிறேன். மேக்ஸிமம் இதுமாதிரி நிறைய ப்ராடக்ட் போடுறாங்க. நான் அதில் உங்களுக்கு வேறு என்ன ப்ராடக்ட் வேணும்னு சொல்லுங்கள். ரொம்ப காஸ்ட்லியாலாம் சொல்லாதீங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். இது ஹேருக்கும் போடலாம், ஸ்கின்னுக்கும் போடலான்னு சொல்லியிருக்காங்க. நான் ஹேருக்கு தான் ட்ரை பண்ண போகிறேன், ஸ்கின்னுக்கு போடல. எனக்கு ஹேர் ரொம்ப ஸ்மூத்தாலாம் இருக்காது, கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டேன், பிரிக்கவே முடியலங்க. நீங்கள் இது மாதிரி ஏதாவது வாங்கி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணி நல்லா இருந்திருக்கா, ஃபெயிலியர் ஆகிருக்கா? நான் ஒரு 2-3 ப்ராடக்ட் வாங்கி ஃபெயிலியர் ஆகிருக்கு. இது எப்படி இருக்குன்னு தெரியலை. இல்லாட்டினாலும் இது வெந்தயத்தோட ஜெல்லுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிய. அதனால் எப்படி யூஸ் பண்ணிடலாங்கிற ஒரு தைரியத்தில் வாங்கிட்டேங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சீப்புங்க அம்மா, சீப்பு எடுப்போம். இது நான் தலை குளிச்சிட்டேன், ஹேர் ஆல்ரெடி. நல்லா சிக்க எடுத்துக்குவோம். நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அப்ளை பண்ணுவோம். நான் ஹேரெல்லாம் ரொம்ப ப்ரொடெக்ட்லாம் பண்ண மாட்டேங்க. என்ன சொல்ல போனால் வீக்லி ஒன்ஸ் வெள்ளிக்கிழமை மட்டும் தான் தலைக்கே குளிப்பேன். ஒருத்தவங்க தலைக்கு எண்ணெய் வைக்கிறது தான் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். வெறும் தலையாக இருக்கவே பிடிக்காது. லூஸ் ஹேர் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகும், நமக்கு செட் ஆகாது. எங்கேயாவது வெளியே போனாதான் இது இப்படி போட்டாலே வேர்க்கிற மாதிரி இருக்குங்க. கொண்டை கூட போட்டுக்கலாமான்றது. ஃப்ரீ ஹேரில் எப்படி விடுறீங்கன்னு எனக்கு இருக்குது. தயவு செஞ்சு டிப்ஸ் இருந்தால் கொடுங்க. அவங்க ஃப்ரீ ஹேர் விடுங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் வேர்க்குதுங்க பயங்கரமாக. அதுக்கு மிச்சம் எனக்கு மூஞ்சிக்கு இப்படி முடி வந்தாலே ரொம்ப கசகசன்னு இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் நல்லா என் ஹேரை சிக்கு எடுத்துட்டேன். இதுதான் என் ஒரிஜினல் ஹேரு. இது நான் எதுவும் பண்ணலை, தலை குளித்து இப்போ சீவி மட்டும் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்னோடய ஒரிஜினல் ஹேரு. நான் பேக்கில் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் கடைசியாக நான் ஜெல் போட்டு குளித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன். இதுதான் என் ஒரிஜினல் ஹேரு. ஆல்ரெடி என் ஹேர் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் தெரியுது, ஆனால் பார்க்க தான் அப்படி இருக்கும், ரொம்ப ரஃபாக தான் இருக்கும். அதான் என் ஒரிஜினல் ஹேரு. இப்போ நான் ஜெல் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி மேலே ஒரு மூடி இருக்குங்க. இதை திறந்துட்டோம்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களாவே ஹோல்ஸோடு கொடுத்துருக்காங்க. அப்படியே அமுத்தினா வரும்னு நினைக்கிறேன். வருதுங்க. இங்கே பாருங்க, பார்க்க ஆனால் ஒரு எண்ணெய் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தெரியாது என்னோட, இங்கே பாருங்க, ஒரு எண்ணெய் மாதிரி தான் இருக்குது. ஸ்மெல் நல்லா இருக்குன்னா ஏதோ ஒரு ஸ்மெல்லு இருக்குங்க. ஆனால் அதில் சரி நம்ம அப்ளை பண்ணுவோம். தடவுறப்பே பார்த்தா எப்படி சொல்கிறது, ஜெல்லெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஹேர் ஜெல்லு, அது மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. செட் ஆயிருமோ தலை அப்படியே? எனக்கு ஏதாவது யூஸ் பண்ணால் கொஞ்சம் பயங்க, ஏதாவது ஒன்று ஆயிருமா அப்படின்னு. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிலாம் காட்டுறாங்க. ஸ்ட்ரைட்னிங் பண்ண அளவுக்கு இருக்குது அப்படின்னா சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துக்குவோம்.
ஆனால் நல்லது தான். இயற்கையான பொருள்னால நமக்கு வந்து சைடு எஃபெக்ட்லாம் பெருசாக எந்தளவுக்கும் பெருசாக ஆக வாய்ப்பு இல்லை. அதனால் நல்லது தான். அதனால் தைரியமாக போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஹேர் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு முடி கொஞ்சம் அடர்த்திங்க, அதனால அப்ளை பண்ண எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல. அப்படியே ஹேரில் அப்ளை பண்ண சொல்லி தான் போட்டிருக்காங்க. நம்ம என்ன மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கையில் எடுத்து டீசெண்டாக அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு வரலை. நம்ம எப்பயும் எண்ணெய் தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிருவோம். தேய்ச்சிட்டு வேணால் கடைசியாக சீவிடலாம். கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக தெரியா. இதோட நான் 3ஆவது டைம் போடுறேன். அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி 3 டைம் யூஸ் பண்ணிக்கேன். எனக்கு தெரியுதா? கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு 3 டைம் எடுத்திருக்கேன் என் ஹேருக்கு. இதுதாங்க ஈஸியாக இருக்குது. நீங்கள் எண்ணெய் போடுற மாதிரி போடுங்க. நார்மலாக போட்டிங்கன்னா கொஞ்சமாக எடுத்து தடவுனா உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. இது பாருங்கள், உடனே ஃபுல்லாகவே ஹேர் ஈரமான மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. லைட்டாக நீங்கள் இந்த டிவிலெலாம் காட்டுற மாதிரி நம்ம டீசெண்டாக டச் பண்ணி போட்டோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஆனாலும் நம்ம போட்டு முடிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன மாதிரி எண்ணெய் தடவோம்ல, நம்ம ஹேருக்கு எண்ணெய் வைப்போம்ல, அதே மாதிரியே அப்ளை பண்ணிடுங்க. நல்லா ஈஸியாக இருக்குது. இப்போ ஓரளவுக்கு நான் எல்லாம் வச்சுட்டேன். இருந்தாலும் லைட்டாக கீழே கொஞ்சம் இதாக இருக்கனால நம்ம 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதுங்க. அதாவது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணதை விட கடைசிக்கு கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஓரளவுக்கு ஈரம் ஆயிடுச்சு இல்லை ஹேரும், அதனால் கொஞ்சம் கம்மியாக கடைசியாக மட்டும் போட்டிருக்கேன். அதாவது இந்த நுனியில் மட்டும் இதாக இருந்துச்சு. அதனால் நல்லா நீங்கள் முடி உள்ளெல்லாம் விட்டு நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணியாச்சு. இன்னும் கூட கொஞ்சம், ஏன்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிட்டீங்க அதனால் அப்படி இருந்துச்சுன்னு யாரும் சொல்லிடக்கூடாது நம்ம. அதனால் வந்து நல்லாவே யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்க. இப்போ எல்லா ஹேருமே நல்லாவே எனக்கு வந்து ஃபுல்லாகவே அப்ளை ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன், கரெக்டாக டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சா 4 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்குங்க. நான் 2 டைம் கொஞ்சம் கம்மியாக குவான்டிட்டி போட்டேன். அதை நீங்கள் கரெக்டாக அதே மாதிரியே போட்டிங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் போட்டால் நம்ம ஹேர் ஃபுல்லாக இதாயிரும். அதாவது ஏன் அளவுக்கு இருக்க ஹேருக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே இதாகிடுது. நான் போட்டுட்டேன். ஒரு டைம் நம்ம சீவிடுவோம். எப்பயுமே நீங்கள் எதுவுமே ஹேருக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தலைக்கு நான் நார்மலாக எண்ணெய் வச்சாலே அப்படி தான். நீங்கள் வச்ச உடனே சீவினீங்கன்னா உங்கள் முடி படாத இடமும் ஃபுல்லாக பட்டுரும். அவ்வளோதாங்க, நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுறேன். ஓகே. பாருங்கள், நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இதை நம்ம ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருவோம். விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். ஓகேவா? ஹலோ, நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. அந்த ஜெல் போட்டு நல்லா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்ம ஒரு டைம் நல்லா சிக்கெடுத்துக்குவோம். ஹேர் நல்லா ட்ரை பண்ணிட்டேன். சீவியும் விட்டேன். இப்போ பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு இந்த ஹேரை நான் காட்டியிருக்கேன். இப்போ வந்து ஜெல் போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து பெருசாக டிஃப்ரெண்ட் தரலைங்க. அவங்களாம் சொல்கிற அளவுக்கு இல்லை, லைட்டாக ஒரு ஷைனிங் இருக்குது, அவ்வளோதானே தவிர்த்து இப்போ ஸ்ட்ரைட்னிங் பண்ண அளவுக்கு சொல்கிறாங்களா அந்த அளவுக்குலாம் லைட்டாக ஒரு ஷைனிங் இருக்குது. இப்போ நம்ம சீரம் யூஸ் பண்ணால் நம்ம ஹேர் ஒரு ட்ரையாக ஒரு மாதிரி என்ன மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ட்ரையாகவும் இருக்கும்ல, ட்ரையாகவும் இருக்கும், ஒரு மாதிரி எண்ணெயாகவும் இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருந்த ஹேர் பார்த்துருப்பீங்க. இதுதான் இப்போ வந்து நான் குளிச்சுட்டு அந்த ஜெல் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஹேரு.
ஃபஸ்ட்டு நான் காட்டியிருக்கேன், இப்போயும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு சொல்லுங்கள். நான் ரெண்டையும் பக்கத்து பக்கத்தில் பின் பண்ணுறேன். பார்க்கலாம் நிப்பாட்டி. நான் ரெண்டையும் பக்கத்து பக்கத்தில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு சொல்லுங்கள். எனக்கு லைட்டாக ஒரு ஷைன் தெரியுது, அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி பெரிய லெவலில் எனக்கு எதுவும் தெரியல. இன்றைக்கி கொஞ்சம் ஹேர் அந்த ஒரு மாதிரி லைட் ஷைனிங் இருக்குது, அவ்வளோதான் எனக்கு தெரியுது. மற்றபடி பெரிய அவங்க சொன்ன அளவுக்கு இல்லை. ஓகே, யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் யூஸ் பண்ணலாமான்னா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். எப்படி சொல்கிறது, நமக்கு வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் ஹேர் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணுறப்ப லைட்டாக ஷைனிங்காக தெரியும். என் ஹேர் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, இது போட்டதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியலை. யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சா யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் ஒர்த்து அப்படிங்கிற அளவுக்கு இல்லை, நார்மல் தான், ஆவரேஜ் தான், பெரிய லெவல்லலாம் இல்லை. எனக்கு தெரிய தேவையில்லை, வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுவரையும் நம்ம போட்ட எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி தான் தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய லெவலில் தெரியலை. நான் திருப்பி வாங்கி யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் இல்லை, இதுதான் கடைசி பாட்டிலாக இருக்கும். இதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அவ்வளோவா ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக பிடிக்கலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. 200 ஆமாம் 200 நினைக்கிறேன், 250 என்னமோ ரேஞ்சு வந்துச்சு. அந்தளவுக்கு இது ஒர்த்து இல்லை, அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவரை வீடியோ பார்த்தா வாட்ச் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஹேருக்கும் இதுக்கும் சப்போஸ் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.